கொஸ்டின் ரீட் பண்ணிக்குவாங்க. வாட் இஸ் த எக்ஸ் இன் தி சீக்வன்ஸ் 24 எக்ஸ் 12 18 36 19 கொடுத்துருக்காங்க. இதோட சீக்வன்ஸ் எப்படி இருக்கு? 24. ஸோ இதோட வேல்யூ தான் நமக்கு ஃபைன் பண்ண சொல்றாங்க. அடுத்து என்ன சொல்லலாம்? 12 18 36 19 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இதில் நார்மலா பார்க்கும்போது நம்மளோட வேல்யூ எப்படி இருக்கு? அதாவது நார்மலா பாருங்க. ஸோ நமக்கு டேர்ம்ஸ் வந்து இதில் என்ன கண்டிஷன் யூஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்க. இதுக்கு டிஃப்ரென்ஸ் வச்சாலும் உங்களால போட முடியாது. ஸோ அதாவது இதுல இருந்து பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ என்னவா இருக்கலாம்? இதோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் நமக்கு 18 ரெண்டால மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். இதோட டிஃப்ரென்ஸ் என்ன வந்திருக்கலாம்? அடுத்து பாருங்க, இதோட டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் நமக்கு என்னவா இருக்கும்? அதாவது நமக்கு 90 வந்து பார்த்தீங்கன்னா 36 லெஸ் பண்ணிருங்க. ஓகேவா? லெஸ் பண்ணீங்கன்னா நமக்கு என்ன 54 வருமா? 54. ஓகேங்களா? அப்ப 54 எப்படி வந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? சொல்லுங்களா? இதோட ஆன்சர் ஈக்குவல் டு 54ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இதோட 54 ஆட் ஆயிருக்கு. சரி, ஓகே. இதோட லாஜிக்கல் நம்ம பார்த்தோம்னா டிஃப்ரென்ஸ் வச்சு பார்த்தோம்னா நம்மளால போட முடியல. ஸோ எப்படி நம்ம யோசிக்கலான்றது பார்க்கலாம். இதோட லாஜிக்கல் யோசிக்கும் போது நமக்கு என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. இதோட கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லலாம்? 24 இன்ட்டு 0.5 மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வேல்யூ என்ன வரலாம்? 12 வந்துடும். அடுத்து 12 இந்த வேர்டு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து 12ஓட என்ன பண்ணலாம்? அடுத்து 0.5 ஆட் பண்ண 1 வந்திருக்கும். 1ஓட மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு அகைன் 12 தான் வந்திருக்கும். அடுத்து என்ன பண்ணலாம்? 12ஓட என்ன பண்ணலாம்? 1.5 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன இருக்கலாம்? 18 இருக்கும். அடுத்து 18ஓட என்ன பண்ணலாம்? 2 மல்டிப்ளை பண்ணலாமா? 2 மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு என்ன வந்திருக்கலாம்? ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்போ 36 வந்திருக்கும். அப்போ 36ஓட என்ன பண்ணலாம்? 2.5 மல்டிப்ளை பண்ணீங்கன்னா நமக்கு வேல்யூ என்ன வரலாம்? 19 வந்திருக்கும். ஆனால் இதோட 54 ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்றோம்னா 36 பிளஸ் 36 2ஆல டிவைட் பண்ண என்ன வந்திருக்கலாம்? 18 வந்திருக்கும். கரெக்டா? அப்போ 36 பிளஸ் 18 போட்டீங்கன்னா நமக்கு வேல்யூ என்ன வந்திருக்கலாம்? 54 வந்துருக்கும். ஸோ இப்படி யோசிக்கலாம். ஆனால் அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நம்மளால திங்க் பண்ணுறது கஷ்டமா இருக்கும். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா இது மாதிரி இந்த வியூஸ்ல இருந்ததுன்னா இது மாதிரி ஏதாவது மல்டிபிள்ஸ்ல இருக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு திங்க் பண்ணீங்கன்னா கூட போகும். அப்போ நமக்கு சென்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா டேஷ் கொடுத்த இடத்துல என்ன வந்திருக்கலாம்? 12 தான் நம்மளுடைய ஆன்சரா இருக்கும். அப்போ ஆப்ஷன் இருக்கா பாருங்க. பி ஆப்ஷன் 12 நோட் பண்ணிக்கோங்க.